இது சோளம் போட்டிருக்குங்க. இது வந்து புரட்டாசி கடைசியில் போடுவோம். அப்போ தான் வந்து நமக்கு மழை பெய்யும். அந்த டைமில் போட்டால் 2-3 மாதத்துக்கு வந்து நம்ம தண்ணியே பாய்க்காமல் மழையிலேயே வந்து இந்த சோளப்பயிர் வந்துடும். நமக்கு மாட்டுக்கு வந்து இதுதான் தீவனம். நமக்கு வர தீவனம் வந்து நம்ம பண்ணி வச்சுக்குவோம் ஃபுல்லாக. இதுக்கு வந்து நம்ம தண்ணியே வந்து பாய்க்க வேண்டியது இல்லைங்க. இது அப்படியே வந்து மழையிலேயே வந்துடும். அதனால தான் வந்து நம்ம இந்த டைமில் வந்து கொள்ளு, நரிப்பயிறு, சோளம் இந்த மாதிரி மாட்டுக்கெல்லாம் வந்து தீவனம் பண்ணி வச்சுக்கிறதுங்க. இது நாங்கள் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட போட்டிருக்கோம். இது வந்து தை மாதம் மார்கழி அந்த சமயத்தில் வந்து சோளம் இருக்கிற மாதிரி வந்துடுங்க. தட்டெல்லாம் வந்து அப்போ அறுத்து நம்ம வர தீவனம் பண்ணி வச்சுக்கிறது. அப்போ நம்ம இந்த சித்திரை வைகாசிங்கும் போது நமக்கு தீவனம்ங்கிறது பெருசாக மாட்டுக்கு இருக்காது. அதை வந்து இப்போவே நம்ம சேமித்து வச்சுக்கிறதுக்கு தான் இதை வந்து போட்டுடுறோம் காட்டில். மாடெல்லாம் வந்து கரெக்ட் டைமில் தண்ணி கட்டணும், கரெக்ட் டைமில் தீவனம் போடணும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்குங்க. எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வெளியூரோ ஏதோ ஒரு விசேஷத்துக்கோ போயிட்டோம்னா மனசு ஃபுல்லாக வந்து நமக்கு இந்த மாட்டு மேலேயே தான் இருக்கும். ஐயோ தீவனம் போடணும், தண்ணி கட்டணும், ஐயோ கட்டி வச்சிட்டோன்ட்டுமே, வயிற்றை நிரப்பணும் அதுக்கு அப்படின்னே தான் இருக்குங்க. அதனால் மேக்ஸிமம் எங்கேயுமே வந்து அதிகம் போக மாட்டோம். போனாலும் வந்து யாராவது மாற்றி மாற்றி பார்த்துக்கணும். அதனால் வந்து இந்த மாட்டுக்கெல்லாம் கரெக்டான நேரத்தில் வந்து காட்டுக்குள்ளே கட்டிட்டு அது தண்ணி கட்டி மேய்ச்சி அப்புறம் சாயந்தரம் கொண்டு போய் பாலை கறந்து பல்காரருக்கு ஊற்றிட்டு காலையில் அதே மாதிரி சீக்கிரமாக எழுந்திரிச்சு வாழை கறந்து பால்காரருக்கு ஊற்றிட்டு அப்புறம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு திரும்பவும் ரொட்டீனாக வந்து திரும்பவும் மாடு பார்க்கணும். பட் அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. விவசாயம்ங்கிறதுலாம் வந்து நமக்கு லாபம்ங்கிறது பார்க்காம செய்கிற ஒரே தொழில் வந்து நம்ம விவசாயம் மட்டும்தாங்க. இதில் எந்த ஒரு லாபத்தையும் நம்மளாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. மனசுக்கு திருப்தியாக மகிழ்ச்சியாக பார்க்குறது தான் இதெல்லாம் வந்துங்க. இந்த மாதம் மட்டும் இந்த 2-3 மாதம் மட்டும்தான் இந்த மாதிரி பச்சை பசேர்னு காட்டுக்குள்ளே அதுக்கு தகுந்த மேய்ச்சலுக்கு இருக்குங்க. அப்புறம் மற்ற காலங்கள்லாம் பார்த்தோம்னா வந்து வறட்சியாக இருக்கிறப்ப அதுக்கான வறட்சியான தீவனங்களை நம்ம பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மழை காலங்களில் போடுவோம். சோளம், கொள்ளு, நரிப்பயிறு இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா 2-3 மாதம் கழித்து அதை வந்து வரமேவுன்னு சொல்லுவாங்க, அதை பண்ணி வச்சுருவாங்க மாட்டுக்கு. அப்போ வந்து நமக்கு தீவனத்துக்கு கஷ்டம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்னதான் நகரத்தில் இருந்தாலுமே வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கை வந்து சொர்க்கந்தாங்க. இங்கே இருந்துட்டு போய் கொஞ்ச நாள் வந்து ஏதாச்சும் சிட்டிலேயோ வச்சு இருக்கிறனாலும் நமக்கு மனசே வராதுங்க. இப்படியெல்லாம் இந்த ஒரு இடத்த விட்டுட்டு அங்கே வந்துட்டுமே அப்படின்னு தான் தோணும், ஃபீல் பண்ணுவோம். இங்கே பக்கத்துலலாம் வந்து நெல் நடவு போட்டுட்டாங்க. இங்கெல்லாம் வந்து அமராவதி பாசனங்கிறதுனால வந்து இன்னும் 5-6 மாதத்துக்கு வந்து தண்ணி இங்கே இருக்கும் கண்டிப்பாக. இதாங்க என்னோடய வாழ்க்கை. ரொம்ப பிடிச்ச ஒரு வாழ்க்கை. நேசித்து நான் செய்கிற ஒரு வேலைன்னா அதுதாங்க விவசாயம். இப்போ அந்த மழை காலங்களில் தாங்க இந்த மாதிரி பூலாம் பூக்கும். இந்த சமயத்தில் வந்து தான் இந்த தேனீயெல்லாம் வந்து நிறையா வந்து தேன் சேகரிக்கும். மற்ற நாட்களை விட இந்த சமயத்தில் தான் வந்து அதோட தேன் சேகரிப்பு வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பூக்களில் வந்து தான் அது சேகரிச்சுட்டு போகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய இருக்கும்.
இதுவே இந்த சித்திரை வைகாசி இந்த மாதம்லாம் வந்துருச்சுன்னா இந்த பச்சையெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப வறட்சியாக தான் இருக்கும்.